بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون أولئك أصحاب الجنة خالدين فيها جزاء بما كانوا يعملون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم كما قال. கணித்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் மீது கொண்ட இரக்கத்தினால அவன் விரும்பக்கூடிய ஒரு உழைப்பில் ஈடுபடுத்துகிறான். அல்ஹம்துலில்லாஹ். பெரியார்கள் சொல்லுவாங்க அமல்களை செய்யலாம், ஆனால் தாவத்தை செய்யலாது. தாவத் அல்லாட சைடால் எங்களை தெரிவு செஞ்சு எங்களுக்கு தரணும், எங்களுக்கிட்டால வாங்கணும், வேலையை வாங்கணும். அல்லாஹு தாலா நாங்களாக விரும்பி செய்கிற ஒரு வேலை இல்லை தாவத்துடைய வேலை. அல்லாஹுவால் விரும்பி வாங்கப்படுற வேலை தான் தாவத்துடைய வேலை. அல்லாஹு தாலா அந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திக்கிறான். எங்களை விரும்பி எங்களை தெரிவு செஞ்சு பல கோடி மக்களுக்குள்ளால் அல்லாஹு தாலா பொறுக்கி எடுத்து அல்லாஹு தாலா அதுவும் மஸ்தூராத் என்ற அமைப்பில் பெரிய ஒரு தியாகத்தோட 10 நாள் வெளியாகி ஆண்கள் பெண்களாக பாடுபடக்கூடிய தியாகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திக்கிறான். கணித்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இது நுபுவத்துடைய உழைப்பு. அல்லாஹு தாலா இந்த தாவத்துடைய உழைப்பை நபிமார்களுக்கு கொடுத்தான் நுபுவத்தின் மூலமாக. எந்த நபியும் நான் நபியாகணும் என்று விரும்பல, ஆனால் அல்லாஹ் தான் விரும்பி அவங்கள நபியாக்கினான். சில நபிமார்கள் சில விஷயங்களை விரும்பினாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் அல்லாஹுடைய நேசராக இருக்கணும் என்று விரும்பி துவா கேட்டாங்க. அல்லாஹ் என்ன உன்னுடைய நண்பனாக்கு நேசனாக்கு என்று துவா செஞ்சாங்க. அல்லாஹு தாலா அவங்கள நண்பனாக்கினான். ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுடைய நேசர். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சைடால் துவா கேட்டு அல்லாஹிடத்தில் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க அல்லாஹுடைய நண்பராகினாங்க. அப்போ அல்லாஹ் அவங்களோட துவாவை கபூல் செஞ்சு அவங்கள ஒரு நண்பராக ஆக்கினான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க, ரப்பி ஃபிர்லி வஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதின் மின் பாதி. அல்லாஹ் எனக்கு நீ முதலாவது என்னை மன்னிச்சுக்கணும். துனியாட விஷயத்தை கேட்க போக்கில் உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க, அல்லா இடத்துல இஸ்திக்ஃபார் அதிகமாக செஞ்சுட்டு தான் துனியாட விஷயத்தை கேட்கணுமா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு யா அல்லாஹ் நீ பிரமாண்டமான ஒரு ஆட்சியை தரணும். லா யம்பகி லி அஹதின் மின் பாதி, எனக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ யாருக்குமே கொடுத்தில்லாத ஒரு பிரமாண்டமான ஒரு ஆட்சியை நீ எனக்கு தரணும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்குறாங்க. அல்லாஹு தாலா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுத்தான். உலகத்தை ஆண்ட 4 மன்னர்கள் இருக்கிறாங்க, 2 முஸ்லீம்ஸ் 2 நான் முஸ்லீம்ஸ். அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இஸ்கந்தர் துல்கர்னன் அலைஹிஸ்ஸலாம், இவங்க 2 பேரும் முஸ்லீம்ஸ். நும்ரூதும் புக்த் நசரும் நான் முஸ்லீம்ஸ். இந்த 4 பேரும் முழு உலகத்தையும் ஒரே நேரத்தில் ஆட்சி செஞ்சாங்க. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்குறாங்க, ரப்பி ஃபிர்லி வஹப்லி, யாழ்லா என்ன ஃபஸ்ட்டுக்கு மன்னிச்சிடு, என்ன கேட்க போகிறது துனியாவை, அதனால் என்ன மன்னிச்சிடுன்னு அல்லா இடத்துல கேட்குறாங்க. அது எங்களுக்கு ஒரு பாடம், எங்களுக்கு ஒரு படிப்பினை. துனியாட விஷயங்கள் அல்லாஹு தாலா முடிவு செஞ்சு வச்சுக்கிறான். அதை நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்குறோம் அல்லா இடத்துல. ஆல்ரெடி எங்களுக்கு எழுதப்பட்டாச்சு, இதுதான் எழுதப்பட்டாச்சு, கிடைச்சே ஆகும், நாங்கள் மூத்தாக மாட்டோம். இன்னும் நஃப்ஸன் லன் தமூத ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்காக, அல்லாஹ் முடிவு செஞ்ச விஷயங்களை பூர்த்தியாக பெற்றுக்கொள்ளாத வரையில எந்த ஒரு ஆத்மாவும் மூத்தாகாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஹதீஸ். இன்ன நஃப்ஸன் லன் தமூத்த மீன்ஸ் லன் தமூத்தேண்டா ஃபியூச்சர்ல, அதாவது அது நடக்கவே நடக்காது. எந்த ஒரு ஆத்மாவும் மரணிக்கவே ஆது பூர்த்தியாக பெற்றுக்கொள்ளாத வரையில். அதாவது அல்லாஹ் எதை முடிவு செஞ்சிக்கிறானோ எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வாங்க.
ويؤمر بأربع كلمات بكتب رزقه وأجله وعمله وشقي أو سعيد. இந்த விஷயத்தெல்லாம் தாயுடைய வயிற்றுல புள்ள 4 மாசம் ஆக போக்கிலே எல்லாம் எழுதிட்டான். இவருக்கு என்ன என்ன கிடைக்கும் என்றதை எல்லாம் எழுதி முடிச்சிட்டான். அப்ப முடிவு செய்யப்பட்ட துன்யாவை நாங்க மேலதிகமாக தான் நல்லட்ட கேட்கிறோம். எல்லா இடத்துல நாங்க ஆகிரத்துடைய விஷயங்களை தீனுடைய விஷயங்களை தான் அதிகமா துவாக்கல்ல கேட்கணும். துன்யா கிடைச்சே ஆகும். கேட்காட்டிலும் கிடைக்கும், கேட்டாலும் கிடைக்கும், கேட்காட்டிலும் கிடைக்கும். முடிவு செய்யப்பட்ட துன்யா லேசா கிடைக்கிறதுக்கு நாலாந்து அமல்கள் தரப்பட்டிருக்கு. அதை நாங்க சரியா செஞ்சோம்னு சொன்னா எங்களுக்கு எனக்கு நுபுவத்தை தா, எனக்கு ரிசாலத்தை தான்னு சொல்லி எந்த ஒரு நபியும் துவா கேட்கலையா. ஆனா அல்லாஹு தாலா அவன் தெரிவு செஞ்சு பல கோடி மக்களுக்குள்ளால அல்லாஹு தாலா 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் தெரிவு செஞ்சான். அதுல 313 ரசூல்மார்கள், நுபுவத் பிளஸ் ரிசாலத் ரெண்டையும் கொடுக்கப்பட்ட ரசூல்மார்கள் 313 பேர் அல்லாஹ் அதுல தெரிவு செஞ்சான். அதுல அல்லாஹு தாலா புனிதமான அல் குர்ஆன் ஷரீஃப்ல பேரோட 25 நபிமார்களுடைய வரலாறுகள் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த 25 ரசூல்மார்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தெரிவு நுபுவத்தண்டது ரிசாலத்தண்டது அதோடைய சுருக்கம் தான் தாவத். இது அல்லாஹ்வுடைய தெரிவு. அப்ப எந்த ஒரு நபியும் ரிக்வஸ்ட் பண்ணாம தான் அல்லாஹு தாலா அவங்கள நபியாக ஆக்கினான், அவங்கள ரசூலாக ஆக்கினான். அது போலத்தான் அந்த நபிமார்கள் செஞ்ச அந்த ரசூல்மார்கள் செஞ்ச இந்த பரிசுத்தமான தாவத்துடைய உழைப்பை செய்யக்கூடிய தாய்களையும் அல்லாஹு தாலா தான் தெரிவு செய்கிறான். நாங்களாக விரும்பி இந்த உழைப்பை செய்யலாது. அமலை செய்யலாம் சொல்லுவாங்க, அமலை நாங்க செய்யலாம், ட்ரை பண்ணி செய்யலாம். ஆனால் தாவத் செய்யலாது. தாவத் வேலை வாங்கப்படணும்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துல நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யும், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். இஸ்திக்ஃபார் செய்ய 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 அல்லாஹு தாலாட்ட அதிகமாக துவா கேட்கும். நாங்கள் என்கிட்ட உழைப்பு வாங்க சொல்லி, அல்ல என்ன கிட்டால உழைப்பேடு, எந்த கணவனுக்கு கிட்டால எடு, என் மனைவி கிட்டால எடு, பிள்ளைகளுக்கு கிட்டால எடு, என் குடும்பத்தை தீனுக்கு கபூல் செஞ்சுடு, என் குடும்பத்தை தீனுக்காக பொருந்தி கொண்டுடு, வேலை வாங்கு வாங்குன்னு சொல்லி இஸ்திக்ஃபார் செஞ்சு செஞ்சு துவா கேட்கணுமா. துனியாட விஷயங்கள் செஞ்சு முடிச்சா நாங்க ஹம்து செய்றோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். சாப்பிட்டு முடிச்சா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், குடிச்சா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வந்த குஃப்ரானக் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். துனியாட விஷயங்கள் நாலாந்த ஆதத்துகள் முடிகிற டைம்ல நாங்க ஹம்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். ஆனா தீனுடைய விஷயங்கள் செஞ்சு முடிய போக்குல ஹம்து சொல்றோம், அங்க சுக்குர் இல்லை. அது இஸ்திக்ஃபார் தான் செய்யணும். தொழுது முடிச்சா அஸ்தக்ஃபிருல்லா தான் சொல்லணும், தொழுது முடிச்சா அஸ்தக்ஃபிருல்லா சொல்லணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். ஏன்னா தொழுகை கபூல் செய்யப்படுமா இல்லையா, இந்த மூஞ்சில சுருட்டி வீசப்படுமான்னு எங்களுக்கு தெரியாது. அதன் மூலமா அந்த தொழுகை எனக்கு பாதகமாக ஆகுமான்றது எனக்கு தெரியாது. தொழுகை எப்படி குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக், உனக்கு சாதகமான அல்லது பாதகமான ஒரு ஆதாரமாக மறுமையில வரும் என்று ஹதீஸ்ல வருதோ, அதே மாதிரி தொழுகையும் எங்களுக்கு ஒன்று சாதகமா இருக்கும் அல்லது பாதகமா இருக்கும், நாங்க தொழுகையை பொறுத்து. அதனால இஸ்திக்ஃபார் செய்யணும். தொழுது முடிச்சா அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா, இது சஹீஹான ஹதீஸ்ல வரக்கூடிய ரிவாயத். 3 முறை இஸ்திக்ஃபார் செய்யணும் தொழுது முடிச்சா. ஆண்கள் பள்ளியில கஸ்து போயிட்டு வந்தா சொல்லுவாங்க, நீங்க இஸ்திக்ஃபாரோட திரும்பிட்டு வாங்க, கஸ்து முடிச்சுட்டு வரப்போக்குள்ள இஸ்திக்ஃபாரோட வாங்க. நான் செஞ்ச அந்த உழைப்பை சரியா செஞ்சேனா, நான் போயிட்டு போன டைம்ல வந்த டைம்ல சந்திச்ச டைம்ல என் உழைப்பு சரியா சொல்லப்பட்ட முறையில நான் செஞ்சேனா இல்லையா, அது கபூல் செய்யப்படுமா அல்லது அது எனக்கு பாதகமாக அமைஞ்சிடுமான்னு எனக்கு தெரியாது. அதனால நாங்க இஸ்திக்ஃபார் செய்யணும். தீனுடைய உழைப்புகள் எது செஞ்சாலும் நாங்க இஸ்திக்ஃபார் செய்வோம். தீனுடைய உழைப்புகள் எது செஞ்சாலும் நாங்க இஸ்திக்ஃபார் செய்வோம். தவத்துடைய உழைப்பு இஸ்திக்ஃபார் செய்ய செய்யத்தான் அல்லாஹ்ட்ட துவா கேட்டு கேட்டு கேட்டுத்தான் நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புகளுக்கு போகணும். அல்லாஹு தாலா தான் எங்களை அதுக்கு கபூல் செய்யணும். அதனால மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, தீனுடைய உழைப்புகள் இஸ்திக்ஃபாரோட செய்யணும். அல்லா இடத்துல துவா கேட்டு கேட்டு நாங்கள் செய்யணும், பயந்து பயந்து செய்யணும். என்னிடத்துல இருந்து வேலை வாங்கிட்டு அல்லாஹு தாலா என்னை தூக்கி வீசிடுவானோ தெரியாதே என்று சொல்லி பயந்து பயந்து வேலை செய்யணும். எத்தனையோ சஹாபாக்களை பார்க்குறோம்,
தீன் வளர்றதுக்கு காரணமாக இருந்த எத்தனையோ சஹாபாக்கள், குர்ஆனுக்கு ஹிதுமத் செஞ்ச, ஹதீஸ்களுக்கு ஹிதுமத் செஞ்ச, தஃசீர்களுக்கு ஹிதுமத் செஞ்ச, எத்தனையோ முஹாஜிர்களுக்கு நுஸ்ரத்தாக இருந்த எத்தனையோ சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அவங்க வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு சிலர்கள் மௌத்தாகினத்துக்கு பின்னால பல பேர்கள் முர்த்ததாகி போன வரலாறுகளை நாங்கள் கிதாபுகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ல வேலையை எடுத்தான், அவங்கள தூக்கி வீசிட்டான். அல்ல எங்களை பாதுகாக்கணும், எங்களை குடும்பத்தெல்லாம் பாதுகாக்கணும், எங்களோட சந்ததிகள் அல்ல தீனுக்காக என்னை கபூல் செய்யணும், மௌத்து வரைக்கும் இந்த தீனில் அல்ல இஸ்திகாமத்தாக எங்களை ஆக்கி வைக்கணும். இது உறுதி இல்லை. நாங்கள் இப்போ இன்றைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு நாங்கள் எங்களோட எதிர்காலத்தை நாங்கள் முடிவு செய்யலாது. இந்த மௌத்து இப்படித்தான் வரணுமென்று நாங்கள் யாரும் முடிவு செய்யலாது. அல்லாஹோட தொடர்போடு இருக்கணும். நாளாந்தம் நாங்கள் பயப்பட்டு வேலை செய்யணும். திக்ரோட, இஸ்திஃபாரோட, திலாவத்தோட நாங்கள் உழைப்பு செய்யணும். நாங்கள் செய்யக்கூடிய திக்ருகள் எப்படி ஆகணுமெண்டா எங்களை மௌத்துடைய டைமில் எங்களை சொர்க்கம் காட்டப்படணும். சொர்க்கம் காட்டப்படணும் எங்களுக்கு. அதாவது சொர்க்கம் காட்டப்படும், சொர்க்கத்துடைய அறிகுறிகள் எங்களுக்கு விளங்கணும். சொர்க்கத்துடைய மௌத்துடைய அறிகுறிகள் எங்களுக்கு விளங்கணும் மௌத்தாகிறதுக்கு முன்னால. அதாவது நாங்கள் யாருக்கு கடன் கொடுக்க வைக்கிறோமா, அவரோட கடன்களை நாங்கள் கொடுக்கறதுக்குரிய சந்தர்ப்பத்தை எல்லாம் உண்டாக்கி தருவோம். அல்லாட தொடர்போட, தீன் திக்ரோட, இஸ்திஃபாரோட பயந்து துவா கேட்டு நாங்கள் வாழ்ந்தோம்னு சொன்னாங்களுக்கு கிடைக்கிற லாபம் தான் மறுமை மௌத்தாகிறதுக்கு முன்னால் சொர்க்கம் காட்டப்படும்னு சொல்லுவாங்க. சொர்க்கம் காட்டப்படுறதுடைய மீனிங் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு அறிகுறிகள் விளங்கும். இவர் சொல்லுவார், கடன் இவ்வளோ இருக்குது கொடுத்துடுங்க, நான் கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்வார். யாருக்கிட்ட வசியத் செய்யணுமோ அவர்கிட்ட வசியத் செஞ்சு கொள்வார். வேற என்னென்ன நல்ல விஷயங்கள் மௌத்துக்கு முன்னால என்னென்ன தர்த்தீபுகள் அவர் பண்ண வேணுமோ அதெல்லாம் அவருக்கு அறிகுறியாக விளங்கி அவர் அதெல்லாம் பண்ணுவார். இதுதான் மௌத்துடைய அடையாளம். இதுதான் சொர்க்கத்துடைய அறிகுறிகள்னு சொல்லுவாங்க. சொர்க்கம் காட்டப்படுறேன். இந்த ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாகணும். அமல் இபாதத்தோடு எங்களோட வாழ்க்கையை கழிக்கணும். நாளாந்தம் அமல் இபாதத்தோடு எங்களோட வாழ்க்கையை கழிக்கணும். நாவும் சதாவும் திக்ரில் திளைச்சிருக்கணும். தேவையில்லாத வீணான பேச்சுக்களோட்டும் நாங்கள் தூரமாகணும். தேவையில்லாத பேச்சுக்களோட்டும் தூரமாகணும். நாங்கள் எப்போ மூத்து வரும்னு எங்களுக்கு தெரியாது. மூத்தாகிற டைமில் நாங்கள் நல்ல வார்த்தை பேசின நிலைமையில், எங்களோட நாவு எங்களோட கல்வி குளிர்மையான நிலைமையில் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியணும். நாங்கள் சதாவும் அமல்ல இபாதத்தில் ஈடுபடணும். நாங்கள் பேசுகிற பேச்சு அமல அறிக்கணும், பார்க்குற பார்வை அமல அறிக்கணும். நாங்கள் எங்களோட நடைமுறைகள், செய்கை, நடைமுறை, பாவனை எல்லாமே மற்ற மக்களுக்கு ஹிதாயத்தாக மாறணும். நாவல் எப்பவும் திக்ரோடு இருக்கணும். சொல்லுவாங்க, ஹதீஸில் வரக்கூடிய முஸ்னத் அஹ்மதுன்னு நினைக்கிறேன், அதில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்து, யார் சுபஹுடைய சுன்ன தொழுகைக்கு பின்னால் சுபஹானல்லாஹில் அதீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், இந்த திக்ரை யார் 100 விடுத்தம் நாளாந்தம் ஓதி வருவாங்களோ, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், யார் இந்த திக்ரை நாளாந்தம் சுபஹுடைய சுன்னத்துக்கு பின்னால் இருந்த இருப்பில் 100 முறை ஓதி வருவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு தாலா வறுமையை கொடுக்க மாட்டான். அவங்களுக்கு வறுமை கிட்ட வராது. வறுமையை திங்கக்கூடிய, வறுமையை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான திக்ர் தான் இது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, என்ன விரும்புகிறாங்களோ அதை அல்லாஹு தாலா கொடுக்காம அவங்கள மூத்தாக்க மாட்டாங்க. என்ன விரும்புகிறாங்களோ சொல்லுவாங்க. எங்களுக்கு எப்படி ஒரு கணவன் அமையணும், எங்களுக்கு எப்படி ஒரு மனைவி வரணும், எனக்கு எப்படி எங்களோட மருமகன் வரணும், எங்களுக்கு எப்படி ஒரு மருமகள் வரணும், எங்களுக்கு ஒரு பேத்தி எப்படி வரணும், பேரன் எப்படி வரணும், என் தொழில் எப்படி அமையணும், என் குடும்பம், நான் போகிற வீடு எப்படி அமையணும், என் வாகனம் எப்படி அமையணும், என் துனியாட விஷயங்கள் எப்படி ஆகணும்னு நாங்கள் விரும்புகிறோமோ அதை அல்லாஹு தாலா அப்படி ஆக்கி கொடுப்பானு. இந்த திக்ரை நாங்கள் தொடர்ச்சியாக பேணுதலாக செஞ்சு வந்தோம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஈராக்குக்கு போகிறாங்க. ஈராக்கில் பக்தாத்தில் சரியான கூடான ஒரு சந்தர்ப்பம். பள்ளிக்குள்ளே போனாங்க. பள்ளியிட வேலை செய்கிறவருக்கு தெரியாது இவர் இமாம் அஹ்மது பின் ஹம்பல்ன்னு சொல்லிட்டாரு, இங்கே நைட்டில் தங்க இயலாது, நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். இப்போ வெளியே ரோட்டால் நடந்து வராரு. ஒரு சின்ன குட்டி கடை ஒன்று இருக்குது, பொட்டி கடை ஒன்று சொல்லி அந்த கடைக்கிட்டால போயிட்டு ஒதுங்குறாரு. அப்போ கடைக்காரர் கேட்குறாரு, என்ன விஷயம்? சொன்னார், நான் இப்படித்தான், நான் தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன், நீ பள்ளியில் என்னை தங்க அனுமதிக்கல,
தான் யோசித்து கொண்டிருக்கிறேன். சரி பரவாயில்ல, இந்த கடையில் தங்கிக்கோங்க, காலையில் நீங்கள் பள்ளி ஓப்பன் பண்ணதுக்கு போகிறோம், நீங்கள் பள்ளிக்கு போங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த கடையில் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமத்துல்லாஹி அவன் தங்குறாங்க. காலையில் எழும்பிட்டாங்க, தஹஜ்ஜுடைய நேரம், கடையில் இருக்கிறாங்க. சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரொட்டி ஒன்று போட்டு தரேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்கன்னு கடைக்காரர் சொல்கிறாரு. சரியாண்டி இவங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த மனுஷன் ரொட்டி தட்டி 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 வாயெல்லாம் உசும்புது. வயசாளி மனுஷன், வாய் உசும்புது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்டாங்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்ன வாயெல்லாம் உசும்பி கொண்டிருக்குது, என்ன சொல்கிறீங்கன்னு. அவர் சொன்னார், இல்லை நான் திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறேன். என்ன திக்ர் செய்கிறீங்க? சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹானல்லாஹி பிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம் என்று சொல்லக்கூடிய திக்ரை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? நான் 40 வருஷமாக அந்த திக்கரை விடுபடாமல் செஞ்சு வரேன். நான் 40 வருஷமாக செஞ்சு வரேன். அப்படி அந்த 40 வருஷமாக செய்கிறதன் மூலமாக என்ன பலன் கண்டீங்க நீங்கள்? சொன்னார், நான் என்ன பலன் கண்டன்னு சொல்கிறத விட என் துவாக்கள் எல்லாமே கபூல் செய்யப்பட்டுச்சு, ஒரே ஒரு துவாவை தவிர. என்ன துவா கபூல் செய்யப்படலை? எனக்கு ஆசை மதீனால இருக்கிற அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்களை சந்திக்கணும், அவங்கள நான் முசாஃபா செய்யணும், பார்க்கணும்ன்ற ஆசை. அதை தவிர மற்ற எல்லாமே எனக்கு நடந்துட்டு, நான் கேட்ட எல்லாமே நடந்துட்டு. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அதுவும் கபூல் ஆகிட்டு. நான் தான் அஹ்மது பின் ஹம்பல், உங்களோட திக்கர், நீங்கள் இந்த தொடர்ச்சியாக செஞ்சு வந்த திக்கர் என்ன மதீனால இருந்து என்ன உங்களோட கடை வாசல் அடிக்கு வந்து தங்க வச்சிக்குது என்று சொல்லி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களா. ஆக பவர்ஃபுல்லான திக்கர் தான் அது. சுபஹுடைய சுன்னத்துக்கு பின்னால் இருந்த இடத்துல இருந்து சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅத்தூபிலை வந்து வேறொரு ரிவாயத்தில் 2 ஹதீஸ்ல சேர்ந்து தான் இந்த திக்கர் வருது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅத்தூபிலை பூர்த்தியான திக்கர். லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன், சுபஹுடைய ஃபர்லு தொழுகைக்கு பின்னால் யார் எந்த திக்கரை ஓதி வருவாங்களோ, சுபஹுடைய ஃபர்லு தொழுகைக்கு பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் என்று சொல்லக்கூடிய திக்கரை யார் ஓதி வருவாங்களோ வறுமை நெருங்காதவங்களுக்கு, வறுமை கிட்டையும் வராது. துனியாட விஷயங்கள் அல்லாஹு தாலா லேசாக கொண்டு வந்து கொடுப்பான்னு சொல்றான். லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன், வறுமை கிட்ட வராது, வறுமை நெருங்காது. வறுமையை தின்னக்கூடிய, வறுமையை சாப்பிடக்கூடிய பவரான ஒரு பவர்ஃபுல்லான திக்கர் தான் லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு வரோம். இதில் எங்களோட ஆதத்தில் பழகி கொண்டோம்னு சொன்னால் அல்லாஹ் முடிவு செஞ்ச துனியா நாங்கள் துவா கேட்காமலே அல்லாஹு தாலா தருவான். துவா கேட்கணும், தீனுடைய விஷயங்களே கேட்கணும். வேலை வாங்குறது, தவத்துடைய உழைப்பில் அல்லாஹ் எங்களை ஈடுபடுத்துறதுக்காகத்தான் நாங்கள் துவா கேட்கணும். எல்லா இடத்துல யா அல்லாஹ் என்ன பாவிச்சிடியா அல்லாஹ், என்னை பெடரில் அடிச்சாவது என்னை பாதுகாத்துடியா அல்லாஹ், பாவத்தில் இருந்து பாதுகாத்துடியா அல்லாஹ், என்னுடைய தீனுடைய உழைப்பை வாங்கிடியா அல்லாஹ், என்னை கஸ்தில் ஈடுபடுத்திடியா அல்லாஹ், அல்லாஹ்ட பாதையில் வெளியாகிறதுக்கு எனக்கு தௌஃபீக் செஞ்சிடியா அல்லாஹ். இப்படி தீனுடைய விஷயங்களை தான் நாங்கள் கேட்டு வரணும். விக்ர் திலாவத்தின் மூலமாக, அமல் நாளாந்த அமல் இபாதத்துகளின் மூலமாகத்தான் அல்லாஹ் முடிவு செஞ்ச துனியாவுடைய விஷயத்தை லேசாக அடைஞ்சு கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். இதுதான் பெரியார்கள் எங்களுக்கு சொல்ற வழிமுறை. நாங்கள் துவா ஸ்டார்ட் பண்ணாலே என்னது, முடிவு செய்யப்பட்ட அந்த துனியாவை தான் திருப்பி திருப்பி கேட்குறோம். ஒழுங்கான ஹம்தும் இல்லை, ஒழுங்கான செலவாத்தும் இல்லை, அல்லாஹ் புகழ்றது குறவு, செலவாத்து குறவு. சிலம் சொன்னாங்க, ஒரு ஆளுடைய துவாவில் செலவாத்து எவ்வளவு இருக்கணும்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. அவரு அறவாசிரிக்கணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அதிகமாக செலவாத்து செய்யணும். 3/2 பகுதி கிட்டத்தட்ட 3, அதாவது நாங்கள் 9 மினிட்ஸ் நாங்கள் துவா செய்கிறோம்னா கிட்டத்தட்ட 6 நிமிஷம் அதிகமாக செலவாத்தான் சொல்லணும். பேலன்ஸ் 3 நிமிஷத்துக்கு தான் நாங்கள் எங்களோட தேவைகளை கேட்கணுமா. அந்த மாதிரி எங்களோட துவாவில் பெரும்பான்மை வந்து ஹம்துக்கும் செலவாத்துக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் தான் நாங்கள் செலவழிக்கணும். எங்களோட துனியாவுடைய தேவைகளை குறைவாத்தான் நாங்கள் கேட்கணும். அது அல்லாஹ்வுக்கு தெரியும், எதை எப்போ எப்படி கொடுக்கணுமென்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால நாங்கள் துவா கேட்கணும். அமல் இபாதத்தில் எங்களை அல்லாஹ் ஈடுபடுத்துறதுக்காக துவா கேட்கணும். அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிகு பி ஷைஆ, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிகு பி ஷைஆ, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிகு. தொடர்ந்து செஞ்சு வந்து பாருங்க. நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து முதலாவது இந்த மொபைல் ஃபோனை தூக்கி போட்டுரும். இந்த திக்கரெல்லாம் செய்கிற டைமில் மொபைல் ஃபோனில் ரிங் ஆகிட்டு அலர்ட் வந்துட்டு மெசேஜ் வந்துட்டு கால் வந்துட்டு அதை போயிட்டு வர, இதெல்லாம் செட் ஆகாது. இதெல்லாம் இப்போ வந்த ஃபித்னா, இது ஆக பெரிய ஃபித்னா. ஃபித்னாவை கையில் வச்சு கொண்டு சொல்கிறோம், இது பெரிய ஃபித்னா தான். எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கிறார். சொல்லித்தான் நாங்கள் தூரமாக்கணும். முதலாவது இப்போ அமித்ஷா இப்போ பேசக்குள்ள சொன்னாங்க,
கத்தரிகளுடைய ஃபைசல் ஜமாத் ஃபோன் இல்லாமல் வேலை செய்கிறாங்க. சந்திக்கிற ஆட்கள் கூட ஃபோனை வண்டியில் வச்சுட்டு போகணும். எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்குது. நிசாமுத்தீனில் பெரியார் சொல்கிறாங்க, ஃபோனை கொண்டு போகாதீங்க, அதில் குர்ஆன் ஓதாதீங்க, அது ஃபோன் வந்து ஃபோன் தெரியும் தானே, அதில் என்ன இருக்குதுண்டு பலாய் முசீபத் எல்லாம் அதில் தான் நிற்கிது. முழு ஃபித்னாக்குமாக அடிப்படை காரணம் இந்த ஃபோன் தான். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த திக்கர்லாம் செஞ்சோம்னா அதில் என்ன சொல்லப்படுதோ அதை நாங்கள் அடைஞ்சு கொள்ள மாட்டோம். அது தூக்கி ஒரு பக்கம் போட்டுறணும். முதலாவது ஒரு திக்கருக்கண்டு நாங்கள் உட்காந்துட்டோம்னா சைலண்டில் போட்டுரும், இல்லாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். எங்களுக்கு துனியாவுடைய செய்திகள் எதுவும் எங்களுக்கு வரப்பட அந்த டைமில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் மௌத்து ஹயாத்தான செய்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சதுக்கு பிறகு வரட்டும். திக்ரில் வரப்படாது. திக்ர் வந்து அல்லாவோட சம்மந்தப்பட்ட விஷயம். நாங்கள் நேரடியாக அல்லாவை நாங்கள் அடைஞ்சு கொள்கிற விஷயம். அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஅ தொடர்ச்சியாக ஒரு 400-500 தரம் நீங்கள் செய்யப்போக்குள்ள பாருங்க, உங்களோட உள்ளம் குலுங்கும், உள்ளம் வந்து ஆடும், கலங்கும். உங்களோட உள்ளம் அல்லாவை அடைஞ்சு கொள்கிற ஒரு அந்த ஃபீலிங் ஒன்று உருவாகும் எங்களுக்கு. அதுக்கு வந்து நாங்கள் அந்த இடத்துல இருந்து அப்படி திக்ர் செய்யணும். நாங்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா மன்ஜா மினல்லாஹி இல்லா இலை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா மன்ஜா மினல்லாஹி இல்லா இலை. இந்த திக்ரை நாங்கள் செய்ய 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 சொல்கிறாங்க. அந்த புல்டோசர் போட்டு அந்த காணிகளை வெளிசாக்குற மாதிரி கல்பில் இருந்து எல்லா குப்பைகளும் இல்லாமல் போகும், தூரமாகும். அல்ல எல்லாத்தையும் கிளியர் ஆக்கிடுவான். கல்பு வெளிச்சமாகும், பிரகாசமாகும். குர்ஆன் அதுக்கு பிறகு குர்ஆன் ஓத போக்கில் எங்களோட கல்பில் அது பதியும். எங்களுக்கு தாக்கத்தை உண்டாக்கும். நாங்கள் கேட்குற விஷயம், பார்க்குற விஷயம் இதெல்லாம் அசராத்துகளை உண்டாக்கும். தாலிம் எடுத்து வாசிக்கணும். ஃபலா இல்லாம திக்ருடைய சிறப்பு எல்லாம் அங்கே செல்லப்பட்டிருக்குது. ஹதீஸல் முன்தஹப் வாசிக்கணும். முன்தஹப்ல கிட்டத்தட்ட 96 கிதாபுகளுடைய சாராம்சம் முன்தஹப்ல இருக்குது. தௌராதி சோதர மாணவருக்கு 6 கிதாப் தான். சிஹாவு சித்தா, குத்துபு சித்தா தான். புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபு தாவூத், நசாய், இப்னு மாஜா இதான் ஓதி கொடுப்பாங்க. முன்தஹப் வாசிச்சு பாருங்க, 96 கிதாபுகளுடைய சுருக்கம், சாராம்சம், சமரி அதில் சொல்லப்பட்டிருக்குது முன்தஹப்ல. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அது முறையா வாசிக்கணும், அழகா வாசிக்கணும், அமைதியா வாசிக்கணும். ஆண்கள் பொறுப்பாக இருந்து வாசிக்கணும். வீட்டு தாலி ஆண்கள் பொறுப்பாக இருந்து வாசிக்கணும். பொம்பளையோட தலையில போட்டு நாங்கள் இருக்கிறோம், நான் பள்ளி தாலி முடிச்சுட்டு தானே நினைச்சிட்டு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் தான் நாங்கள் வீட்டு தாலியில் அமீராக இருக்கோம். எங்களோட ரெண்டும் சேம் டைம்ல இதாகினா நாங்கள் டைமை மாற்றிக்கொள்ளணும். வீட்டு தாலிமை மாற்றிக்கொள்ளணும், டைமை மாற்றிக்கொள்ளணும். பள்ளித்தாலியும் வீட்டு தாலியும் சேம் டைமாக வச்சக்கூடாது. பள்ளித்தாலியும் வேற, வீட்டு தாலியும் வேற. 5 அமலோட வீட்டு தாலியும் ஆண்கள் பொறுப்பாக இருந்து செய்யணும். வீட்டில் உள்ள எல்லாரும் இருந்து செய்யணும். அதுக்கேற்ற நேரத்தை நாங்கள் முடிவு செய்யணும். இப்போ தாலி நடக்கிற டைம்ல ஒரு பிள்ளை ஜூம் கிளாஸ்ல, இல்லாட்டி ஒரு பிள்ளைக்கு ஆன்லைன் கிளாஸ்ல, இல்லாட்டி லெக்சர்ல, இல்லாட்டி வேற ஒரு ப்ரோக்ராம், இல்லாட்டி ஒரு பிள்ளை விளையாடி கொண்டிருக்குது சொல்றாங்க பெரியார்கள். சொல்றாங்க நிசாமுதீன்ல பெரியார்கள் சொல்றாங்க, வீட்டு தாலிம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல வீட்டுல ஒரு புள்ள தாலிம்ல இல்லாம வேறொரு வேலை செஞ்சு கொண்டிருந்தா அந்த புள்ள அந்த வீட்டுடைய பலாய் முசீபத்துக்கு காரணமாக அமையும். அந்த புள்ளையின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த வீட்டுல உள்ள நிம்மதி எல்லாம் ஆக்குவார். அதனால எல்லாரும் உட்கார்ந்து தான் தாலிம் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு நேரத்தை வீட்டு தாலிமுக்கு நாங்கள் முடிவு செஞ்சு அது எல்லாரும் நாங்கள் இருக்கணும். எல்லாரும் ஹாதிராகணும். வாப்பா உம்மா இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற மஹரமான எல்லாருக்கும் பொருத்தமான நேரத்தில் தாலிம் நடக்கணும். எல்லாரும் அதில் இருக்கணும். எல்லாரும் நாங்கள் அதை காது தாழ்த்தி கேட்கணும், நிகழ்ச்சிகள் செய்யணும். 5 அமலோட தாலிம் செய்யப்படும். வீட்டில் சாலிஹான பிள்ளைகள் உருவாகும், சாலிஹான மக்கள் உருவாகுவாங்க. நாங்கள் தாவத் கொடுக்க தேவையில்லை, தர்பியத் கொடுக்க தேவையில்லை, கோசுக்கு அனுப்ப தேவையில்லை, அவங்களுக்கு இன்னொரு ஆள் மூலமாக நாங்கள் நல்ல புத்திமதிகளை சொல்ல தேவையில்லை. நாலாந்தம் தாலிம் 5 அமலோடு நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் சாலிஹான பிள்ளைகள், சாலிஹான தாய்மார்கள், சாலிஹான வாப்பமார்கள் உருவாகுவாங்க எங்களோட வீட்டுக்குள்ளே இருந்து. அமல் இபாதத்தின் மூலமாகத்தான் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சீராக்கணும். அல்லாஹ்வை நாங்கள் நெருங்கணும், அல்லாஹ்வோட நெருக்கம் அதிகமாகணும். இந்த ஃபித்னாவில இருந்து நாங்கள் தூரமாகணும், கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகணும். அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது, அதை விட்டு தூரமாகணும். அதில் குர்ஆன் ஓதக்கூடாது. குர்ஆன்ல ஓதணும், குர்ஆன்ல ஓதுறதுக்கு நன்மை, குர்ஆனை பார்க்கறதுக்கு நன்மை, குர்ஆனை கேட்கறதுக்கு நன்மை. மொபைலில் பார்க்கறதுக்கு நன்மை என்று சொல்லப்படலை. மொபைலில் அது ஒது இல்லாமல் பார்ப்போம், ஒலுவோட பார்ப்போம், ஒலு இல்லாமல் தொடுவோம். அது ஆகவே கூடாத விஷயம். ஒரு நிர்பந்தம், ஒரு பிரயாணம், ஒரு இல்லைன்ற கட்டத்துக்கு ஒரு நிர்பந்தத்துக்கு பாவிக்கிற வேற அதே வழக்கமாய் கொள்ளக்கூடாது. சிலவங்க போட்டு வச்சுக்கொண்டு அவங்களோட பாட்டில் என்ன செய்யறது, கிச்சனில் சமைச்சு கொண்டிருக்கிறோம். அவங்க சொல்லி நாங்கள் நன்மை குர்ஆனை கேட்டு வேலை செய்கிறோம். குர்ஆனை கேட்டு வேலை செய்யறதில்ல. குர்ஆனை போட்டால் குர்ஆனை கேட்கணும், குர்ஆனுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். நாங்கள் அதுதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பு. குர்ஆன் போகுதுண்டா காது தாழ்த்தி கேட்கணும், இல்லாட்டி ஆஃப் பண்ணணும்.
நீங்கள் சமைச்சு குரானை கேட்குற, பேசி குரானை கேட்குற. இப்போ டிரைவிங் பண்ணக்குள்ள சில குரானை போட்டு வச்சுக்கிறாங்க. அது ஒரு பெருமை. ஏறினோடனே குரான் போகுது. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? ஃபோன் வருது, ஃபோன் பேசுகிறாரு, வைஃப் பேசுகிறாங்க, பதில் சொல்கிறாரு, பிள்ளைகள் பேசுகிறாங்க, அதையும் பார்க்குறாரு, இதையும் பார்க்குறாரு, குரானையும் போக்குறாரு. அப்படி இல்லை. இது குரானுக்கு செய்கிற மரியாதை இல்லை, அவமரியாதை. குரான் அதிர பாட்டுக்கு போகுது. அதாவது அல்லாஹ் எங்களோட பேசி கொண்டிருக்கிறான், நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், அதே டைமில் வேறொரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது பொருந்துமா? இது பொருந்தாது. இது நான் குர்ஆன் செய்கிற அவமரியாதை. அதை பார்க்க நீங்கள் ஓப் பண்ணிட்டு நீங்கள் சமைக்கிறது நல்லது, ஓப் பண்ணிட்டு நீங்கள் டிரைவிங் பண்ணுறது நல்லது. ஒன்று, குர்ஆனை போட்டால் குர்ஆன் ஓதப்படுகுதா அதை கேட்கறதுக்கு நன்மை. காது தாழ்த்தி கவனமாக கேட்கணும் குர்ஆன். அப்போ அதுக்குரிய நேரத்தில் நாங்கள் அதை செய்யணும். நாங்கள் செய்கிற வேலையோட நாங்கள் சேர்க்கிறதில்ல. இதை குர்ஆனை நாங்கள் அவமதிக்கக்கூடாது. குர்ஆனை ஃபோனில் ஓதி பழகக்கூடாது. குர்ஆன் இந்த டிஸ்பிளேல எல்லாம் இருக்குது. ஃபோனில் எல்லா பல முசிபத்தும் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் குர்ஆனையும் போட்டிக்கிறோம். ஒரு நிர்பந்தத்துக்கு பாவீங்க, அதை வழக்கமாக்கி கொள்ளாதீங்க. அதுக்கு அடிதாக வேணும். குர்ஆன் ஃபோன்லேயே நாங்கள் பழகிட வேணும். அதை விட்டு தூரமாகும். நாங்கள் அமலுக்கும் இபாதத் ரூஹானியத்தான அமல்களுக்கும் இந்த டெக்னாலஜிக்கும் இடையில நிறைய தொடர்பு, நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறைய தூரம் இருக்குது. அது ஒரு நாளும் ஒன்று சேராது. அது ஒரு நாளும் நாங்கள் டெக்னாலஜிக்குள்ளால நாங்கள் ரூஹானியத்தை எதிர்பார்க்க இயலாது. இந்த அறிவியல் தொழில்நுட்ப கருவிகளுக்குள்ளால நாங்கள் என்ன செய்யலாது. எந்த உழைப்பு எப்படி ஆரம்பிச்சதோ, எப்படி மஸ்ஜிது நபவியில், எப்படி மக்கால மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி செஞ்சு அந்த ரூஹானியத்தை கண்டாங்களோ அதை இந்த கருவிகள் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்க இயலாது, சாத்தியமே இல்லை. அதனால ஃபோனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகணும். கால் பேசுறதுக்கு தான் நாங்கள் ஃபோன் பாவிக்கிறோம். ஏன்னா நிர்பந்தமான விஷயங்களுக்கு தான் ஃபோன் பாவிக்கிறோம். அதிலிருந்து நாங்கள் எங்களோட பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளணும். சின்ன பிள்ளைகளும் எடிட் ஆகிட்டாங்க. அதனால மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அமல் இபாதத்தில் ஆசார்வம் காட்டணும். அல்லாட பாதையில் அதிகமாக வெளியாகணும். எங்களுக்கு கிடைக்கிற நேர காலங்களை அல்லாட பாதையில் அதிகமாக நாங்கள் செலவழிக்கணும். நாங்கள் பிந்துற ஒவ்வொன்றுமே எங்களுக்கு நஷ்டம்தான். நாங்கள் பிந்துறது, தாமதிக்கிறது, புறகு என்றது, பிட் போடுறது, இதெல்லாம் எங்களுக்கு நஷ்டத்தில் கொண்டு போயிட்டு சேர்த்து அல்லாட பாதையில் போடுறதுக்கு ஆசார்வப்படும். நாங்கள் அப்துல்லா இப்னு ரவாஹா ரதியல்லாஹு அன்ஹு சம்பவம் தெரியும். ஜமாத் போயிட்டு வெள்ளிக்கிழமை காலையில போயிட்டு அப்துல்லா இப்னு ரவாஹா ரதியல்லாஹு அன்ஹு தாமதிக்கிறாங்க. என்னத்துக்காக? தன்னுடைய கடைசி ஜும்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, மோத்தாவுடைய யுத்தத்தில் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர் மோத்தாகிட்டார். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர் மோத்தாகினா அப்துல்லா இப்னு ரவாஹா. நல்லா தெரியும் இவர் மூத்தாக போறாரு. காபிரே சொல்லிட்டாரு, ஒரு குறைஷி காபிரே சொல்லிட்டாரு, என்னது இந்த 3 பேரும் இந்த யுத்த காலத்துல மூத்தாகிறது நிச்சயம் என்று. அப்ப எல்லாருக்கும் தெரியும். அப்துல்லா இப்னு ரவாஹா ரதியல்லாஹு அன்ஹு ஆசை மஸ்ஜித் நபவியில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹுத்பாவை கேட்டுட்டு நான் போயிட்டு சேர்ந்து கொள்வேன். என்கிட்ட வேகமாக ஓடக்கூடிய குதிரை இருக்குது, அதுல போயிட்டு அந்த ஜமாத்தை நான் அடைஞ்சு கொள்வேன். அவங்க உரிய இடத்துக்கு போயிட்டு சேர்றதுக்கு முன்னால நான் போயிட்டு சேர்ந்துருவேன் என்று சொல்லி இவங்களுக்கு தைரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, மிம்பர்ல இருந்துட்டு அப்துல்லா இப்னு ரவாஹா மஸ்ஜிதில் வைக்கிறாரு. முடிஞ்சு கேட்குறாங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா நீங்கள் போகல, யார சொல்லலாம், என்னை கடைசி ஜும்மா நான் அவங்களோட தொழுதுட்டு உங்களோட ஹுத்பாவை கேட்டுட்டு போகிறதுக்காக நான் தாமதிச்சேன், யார சொல்லலாம், நான் போயிட்டு சேர்ந்து கொள்வேன். அப்துல்லா இப்னு ரவாஹா நீங்கள் எந்த அளவுக்கு நஷ்டப்பட்டீங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க, இவர் எவ்வளவு நஷ்டப்பட்டார், தூரத்தால் எவ்வளவு நஷ்டம் இவருக்கு, காலத்தால் எவ்வளவு நஷ்டம் இவருக்கு, அந்த பொருள் கெப்பாசிட்டி இவர்கிட்ட இருக்கிற அந்த வளங்களால் எவ்வளவு நஷ்டம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க. நீங்க காலத்தால் எவ்வளவு நஷ்டம் உங்களுக்குன்னு சொன்னா 500 வருடம் முன்னால் அவங்க சொர்க்கம் போவாங்க. காலையில போனோம், கிட்டத்தட்ட 6 மணிக்கு போயிட்டு இருந்தா 12 மணிக்கு கொத்து ஒரு 6 hours டிஃபரெண்ட். அந்த 6 மணித்தியாலம் உங்களுக்கு 500 வருடங்கள் பிந்தித்தான் நீங்க சொர்க்கம் போவீங்க. காலத்தால் எவ்வளவு நஷ்டம். ஒரு 6 மணித்தியாலம் பிந்தினது போகாம லேட் ஆக்கினது விபரீதத்தை சொல்றாங்க. நீங்க தூரத்தால் எவ்வளவு நஷ்டம். கிழக்குக்கும் மேற்குக்கும் பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் உங்க 2 பேருக்கும், காலையில போன ஜமாத்துக்கும் நீங்க ஜும்மா முடிச்சுட்டு போறவங்களுக்கும் இடையில என்னத்துக்கு பிந்தினது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹுத்பாவை கேட்டுட்டு போறதுக்கு, துனியாட விஷயத்தை சரியாக்கிட்டு போறதுக்கு இல்லை. கொஞ்சம் வீட்டில் கரண்ட் பிரச்சனை, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை, வாட்டர் பிரச்சனை, வைஃபை பிரச்சனை, இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் போறேன் யார சொல்லலாம். இல்லாட்டி வண்டியில பிரச்சனை ஒன்று இருக்குது, இல்லாட்டி பிள்ளைகிட்ட ஸ்கூல் விஷயம் ஒன்று, இதை முடிச்சுட்டு நீங்க போங்க, நான் வாரேன், நீங்க போங்க வாரேன், இப்படித்தான் நாங்கள் சொல்றோம். லேசா ஜமாத் நான் போயிட்டு சேர்ந்துருவேன். என்கிட்ட எந்த வாகனம் இருக்குது, நான் டக்குன்னு போயிட்டு ஜாயின்ட் ஆகிடுவேன் ஜமாத்தோடு. அங்கே போயிட்டு அங்கே ரவானைக்கு மேலே ஒன்றும் இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம், அது சரியான தூரம்னு சொன்னாங்க. முழு உலகத்தையும் நீங்க அல்லாஹ்வோட பாதையில செலவழிச்சாலும் காலையில போனவங்க அந்த அவங்களோட நன்மை உங்களுக்கு கிடைக்காது.
முழு உலகம் உங்களுக்கு சொந்தமாகி அது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ சதக்கா செஞ்சுட்டு நீங்கள் அல்லாட அந்த ஜமாத்தில் போயிட்டு சேர்ந்தாலும் அவங்களுக்கு கிடைச்சிக்கிற நன்மையும் உங்களுக்கு கிடைக்க போகிற நன்மையும் சமனாகாதுன்னு சொன்னாங்க அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவங்களுக்கு. மேலான பெரியார்களே சகோதரர், அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அல்லாட பாதையில் முந்தி போகிறதுல சிறப்புகளை வச்சுக்கிறோம். நாங்கள் ஆசைப்படணும், அதிகமாக எங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல நியத்துகளை வைக்கணும், நல்ல நல்ல நியத்துகளை வைக்கணும், அதுக்கு அல்ல கூலிகளை தருவார். ஒரு சஹாபி கேட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்க, இந்த அல்லாஹ்ட பாதையில போரா கழிக்கிறாங்களே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஈக்குவலான நன்மை எனக்கும் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒன்று இல்லை வாப்பான்னு இவர் பார்த்தாரு. சரி, இவருக்கு போக இயலாது, ஆனா திரும்ப வந்து கேட்கிறாரு, இல்லைன்றாங்க. மூணாவது 4வது முறை வந்து கேட்கிறாரு. 3 முறை கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி ஒரு அமல் இல்லை, நீங்க வீட்டுல இருந்துட்டு அல்லாட பாதையில போறவங்கட அமல வீட்டுல இருந்துட்டு உங்களுக்கு அடைஞ்சு கொள்ள இயலாது. 4வது முறை கேட்கிறாங்க, இது நபிக்கு இப்ப கட்டாயம் சொல்லணும். ஏன்னா 4வது முறை கேட்கிறாரு, இல்ல தெரியான்னு சொல்லிட்டு இருக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சான், இவருக்கு விளங்கப்படுத்துறாங்க, நீங்க அந்த அல்லாட பாதையில போனவங்களோட நன்மை உங்களுக்கு கிடைக்கணும்டா நீங்க என்ன செய்யணும், இப்ப தக்பீர் கட்டணும், அவங்க திரும்பி வரும் வரைக்கும் சலாம் கொடுக்க கூடாது. ஒரு 40 நாள் போய் திரிக்காங்க, 3 நாள் போய் திரிக்கிறாங்க, 4 மாசமா 1 வருஷமா நீங்க அவங்க போக்குல தக்பீர் கட்டணும், வரும் வரைக்கும் சலாம் கொடுக்கும், அப்படியோ தொழுகையில் இருக்கணும், நோன்பு பிடிக்கணும், இஃப்தார் செய்யக்கூடாது, வரும் வரைக்கும் அவங்க திரும்பி வரும் வரைக்கும் நீங்க இஃப்தார் செய்யக்கூடாது. சரியா? அடுத்தது முழு உலகத்துல உள்ள முழு உலகமும் உங்களுக்கு சொத்து செல்வம் கிடைச்சிக்கிற எல்லாத்தையும் அல்லாட பாதையில நீங்க செலவழிக்கணும். இது நீங்க எல்லாம் செஞ்சாலும் அல்லாட பாதையில போனவரு அமலெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கைருலா தூங்குறாரு, தூங்குற டைம்ல வலது பக்கம் சாஞ்சி தூங்கினவரு இடது பக்கம் திரும்புறாரு, இந்த திரும்பக்கூடிய நேரத்துல அவருக்கு கிடைக்கிற அந்த நன்மைக்கு ஈடாகாது. நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அல்லாட பாதையில போகாம வீட்டுல இருந்து கொண்டு நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அல்லாட பாதையில போயிட்டு கைருலா தூங்குறவர், ஓய்வு இன்ஃபிராதி நேரத்துல தூங்குறவர் திரும்பக்கூடிய நேரத்துல கிடைக்கிற அந்த நன்மை கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு கூட கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அதான் அல்லாட பாதையில தாவத்துடைய உழைப்புக்கு அல்ல வச்சுக்கிற சிறப்பு. நல்ல நல்ல நியத்துகளை வச்சுக்கொள்ளணும், ஆசைப்படணும். எங்களுக்கு செய்ய கிடைக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் நியத்துகளை பெருசா வைக்கணும். நல்ல நியத்துக்கு நன்மை அதிகம். ஒரு சஹாபி 2 சஹாபி சொல்றாங்க, நாங்க 2 பேரும் துவா செஞ்சுக்கொள்ளும் மாறி மாறி, நான் துவா செய்யறேன், நீங்க ஆமீன் சொல்லுங்க, நீங்க துவா செய்யுங்க, நான் ஆமீன் சொல்றேன். நாளைக்கு நடக்க போற யுத்தத்துல நான் யுத்தம் செய்யணும், நான் யுத்தம் செஞ்சு எதிரிகள் எல்லாரையும் நான் வீழ்த்தி போடணும், அவங்களோட கனிமத்துகள் எல்லாம் எனக்கு கிடைக்கணும். மற்ற சஹாபி ஆமீன் சொன்னார். அவர் துவா செய்யறாரு, நான் நாளைக்கு நடக்கிற யுத்தத்துல யுத்தம் செய்யணும், வீரமாக யுத்தம் செய்யணும், எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி போடணும், எதிரிகள் என்ன வீழ்த்தணும், நானும் ஷஹீதாகணும், என் உடல் உறுப்புகள் துண்டு துண்டாக்கப்படணும், நாளைக்கு நான் சொர்க்கத்துல ஷஹீதாக நான் வெளியாகணும். 2 பேர் துவாக்களும் கபூல் செய்யப்படுது. எப்படி நாங்க ஆசை வைக்கிறோமோ அப்படி அல்லாஹு தஆலா எங்களுக்கு அமைச்சு தர. நல்ல நல்ல நியத்துகளை வச்சுக்கணும். ஒரு மஸ்துராத்திலே தாலிம் ஜமாத் போன இடத்துல தஷ்கீல் நடக்குது. புதிய ஒரு ஜோடி வந்திக்கிறாங்க. அந்த ஜோடி வந்து தஷ்கீல் டைம்ல எல்லாரும் பழைய கார்கூன்கள்லாம் பேர் கொடுக்குறாங்களாம். கணவர் 40 நாள் 3 நாள் 10 நாள் போறதுக்கு பேர் கொடுத்திக்கிறாங்க. ஒரு புதிய ஜோடி அவங்க என்ன செஞ்சாங்களாம், பேர் கொடுத்தாங்களாம், என் கணவன் ஆயுள் ஜமாத் ஆயுள நான் என் கணவன் ஆயுள நான் தீனுக்காக கொடுத்துட்டேன்னு சொல்லி அவங்க பேர் கொடுத்தாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ் எழுதினாங்க. பள்ளிக்கு வந்ததுக்கு பிறகு ஆண்கள் மசூரா பண்றாங்க, லிஸ்ட்டை பார்த்துட்டு புதிய சாத்தியில பேர் ஆயுள் என்று போட்டுப்பட்டிக்குது. கணவருக்கு சரியான ஆச்சரியம். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போயிட்டிருக்கிறாரு தாலிமுக்கு நிகழ்ச்சிக்கு, ஆயுளை கொடுத்திக்கிறார். இவருக்கு ஷாக் ஆயிட்டு, யாரு இப்ப நான் ஆயுளை கொடுக்கணுமோன்னு பயந்துட்டாரு. சரியாண்டு வீட்டுக்கு போனது பிறகு கேட்டார், என்ன நீ பைத்தியமான போன போக்குல ஆயுளை கொடுத்துட்டா, பயனை கேட்டதோட ஆயுளை கொடுத்துட்டான்னு. வைஃப் சொன்னாவாம், எந்த நியத்து நான் கொடுத்திக்கிறேன், நீங்க அல்லாட பாதையில போனாலும் எனக்கு நீங்க ஆயுள் கொடுத்த நன்மை எனக்கு கிடைக்கும், நீங்க போகலாட்டிலும் என்னோட தான் நிற்கிறீங்க, வேலைக்கு தான் போறீங்க, என் நியத்துக்கு எனக்கு நன்மை கிடைக்கும். பயன்ல அப்படித்தான் சொன்னாங்க. என்ன நியத்து வைக்கிறோமோ அதுக்கேற்ற நன்மை கிடைக்கும். எந்த நியத்து உங்களோட ஆயுள் தீனுக்காக கொடுக்கணும், நீங்க போனாலும் கிடைக்கும், போகாட்டிலும் எனக்கு கிடைக்கும். போனா உங்களுக்கு கிடைக்கும், நீங்க போனாலும் போகாட்டிலும் எனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க ஒரு பயானி. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹு தஆலா தந்திக்கிற பாக்கியம் எல்லாம் எங்களை பொறுக்கி எடுத்திக்கிறான், தெரிவு செஞ்சிக்கிறான். நாங்கள் துஷ்பிரம் செஞ்சிடக்கூடாது, நாங்களாக எங்களை வீணாக்கி கொள்ளக்கூடாது. நாங்கள் அல்லா இடத்துல அலோனும் தொழணும். பாக்கியங்கள் கிடைக்க நாங்கள் அல்லா இடத்துல அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும், அல்லாஹ்க்கு அதிகமாக ஷுக்குர் செய்யணும். அல்லாஹ்க்கு நாங்கள் தீனுடைய விஷயங்களுக்கு செய்கிற ஷுக்குர் தான் இஸ்திக்ஃபார்னு சொல்லுவாங்க. தீனுடைய விஷயங்கள் தீண்ட விஷயங்களுக்கு ஷுக்குர் இருக்குது, தீனுக்கு ஷுக்குர் இல்லை. தீனுக்குரிய ஷுக்குர் வந்து இஸ்திக்ஃபார் தான். அதாவது இஸ்திக்ஃபார் மூலமாகத்தான் நாங்கள் அல்லாட்ட அதிகமாக நெருங்கணும். நாங்கள் நான் செய்கிறேன் தானே, எனக்கு எல்லாம் கிடைக்கித்தானே நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் அது இல்லாமல் போயிட்டோம்.
அதனால அல்லாஹ் இடத்துல அதிகமாக அழுது தொழுது என்னை ஈடுபடுத்த சொல்லி அல்லாட்ட துவா கேட்கணும். அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திக்கிறோம், 10 நாள் ஆரம்பிச்சுக்கிறோம். பரிபூர்ணமான முறையில் என்ன சோதனைகள் என்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்தாலும் அல்லா இடத்துல பொறுப்பு சாட்டிட்டு நாங்கள் பூர்த்தியாக 10 நாள் முக்கம்மலாக முடிச்சிட்டு தான் நான் வெளியாகிறேன் ஒரு நல்ல நீயத்தோடு, அடுத்த என்ற சில்லா எப்போ போறேன்ற ஒரு வைராக்கியத்தோட ஒரு நல்ல நீயத்தோட எங்களோட நாட்களை கழிப்போம் இன்ஷா அல்லா. அல்லாஹு தாலா எங்களோட வக்த கபூல் செய்வானாக. அல்லாஹு தாலா எங்களோட தியாகங்களை கபூல் செய்வானாக. எங்களோட வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிற சந்ததிகள் பிள்ளைகள் அல்லாஹு தாலா தீனுடைய வளர்ச்சிக்கு காரணமாக அல்லாஹ் ஆக்குவானாக. உலகத்திலேயும் தீன் வளர்றதுக்கு அவங்க அல்லாஹு தாலா காரணமாக ஆக்குவானாக. சாலிஹானவர்களாக சாலிஹான பக்கா தாய்களாக அல்லாஹு தாலா ஆக்குவானாக. அவங்க குர்ஆன் சுமந்த ஹாஃபிலாக்களாக ஆலிமாக்களாக அல்லாஹு தாலா அவங்களை ஆக்கி அருள் புரிவானாக. எங்களோட கண் குளிர்ச்சியாக அல்லாஹு தாலா அவங்களை ஆக்கி தருவானாக. எங்களோட கண் குளிர்ச்சியாக எங்களோட மௌத்துக்கு முன்னால எங்களோட கல்பு நிறையக்கூடிய எங்களோட கல்பு குளிரக்கூடிய வகையில் எங்களோட சந்ததிகள் அல்லாக்கி தருவானாக. எங்களை இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் சிக்கல்கள் பலாய் முசீபத்துகள் தொழில் உள்ள பிரச்சனைகள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எங்களுக்கு எல்லா குழந்தை பாக்கியங்கள் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா நிரப்பமாக அல்லா தருவானா. என்னென்ன கஷ்டங்களை நாங்க கல்புல எங்களோட மூளையில எங்களோட தலையில சுமந்து கொண்டிருக்கிறோம் அதை அத்தனையும் அல்லாஹு தாலா இறக்கி வச்சிருவானா. எங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை எல்லாம் தருவானா. எங்களோட குடும்பத்தை அல்லா தீனுக்காக கபூல் செய்வானா. நாலந்து அமல்களில் பேணுதல பக்குவத்தை அல்லாஹு தாலா தருவானா. சதாவும் திக்ரோட சதாவும் அல்லாட சிந்தனையோட வாழக்கூடிய மேலான பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு நசீபாக்குவானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹ்.